ஏத்தா முத்தலகு, ஏன் அப்படி கீழே படுத்திருக்க? எந்திரி, கட்டிலில் படுத்தா என்ன உன் அவளை தேடினியா? நானும் இங்கிட்டு ராசப்பன் வீட்டு வரைக்கும் போய் தேடிடுதா. யார் வீட்லையும் இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாவ. நீ எது வரைக்கும் போய் பார்த்த? எங்கே தான் போயிருப்பா? என்னமோ உனக்கு தெரிஞ்சிச்சா? இப்படின்னா அந்த அழுதுட்டு கிடக்க மாட்டிய? ஏண்டி என்னடி எதுவுமே பேசாமல் இருக்க? சொல்லு. இல்லைம்மா. என்னடி சொல்கிற? உன் மவ அப்புறம் எங்கே போனா? எங்கேயுமே காணுமா? அருவி வீட்டுக்கு போனியா? அருவி வீட்லேயுமா? இல்லை, அருவி அவங்க அம்மா கிட்ட சரோசாட்ட கேட்டிருக்கலாம்ல. அவள் இன்னமும் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாள்ல. ஏண்டி வேற எங்கெங்கெல்லாம் போய் தேடுனேன்? சொல்லுடி, அழுவாம சொல்லுடி முத்தழகு. நினைக்கவே பக்கு பக்குன்னு இருக்கு. இங்கே வாரு, அழுவாம சொல்லுத்தான். கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. எங்கேயுமே அவள் இல்லைம்மா. நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். அருவி வீட்லேயும் போய் அவங்க அம்மா கிட்டையும் கேட்டுட்டேன். அருவி வரவும் இல்லையா, அன்புவை பார்க்கவும் இல்லையா சரோசாக்கா. நானும் எல்லா இடமும் தேடிட்டு வந்து படுத்திருக்கேம்மா. எங்கம்மா போயிருப்பா என் பிள்ளை? சொல்லுமா நீ. ஐயோ, என் பிள்ளை மனசுடைஞ்சு போயிட்டாளே. மகளை காணணுன்னு என்னமோ போல ஆயிட்டாளே. நான் எப்படி இவளுக்கு நான் இது பண்ணுவேன்? யாத்தே இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. இவளை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமாச்சே. முத்தலகு எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கிட்டு தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. ராத்திரிக்குள்ளே வந்துடுவா. நீ எந்திரி, சாப்பிடுவோம் வா. ஏம்மா, எனக்கு ஆறுதல் சொல்கிறியா நீ? என் மக வராமல் என்றைக்குமா நான் சாப்பிட்டேன்? அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தானம்மா நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன அதிசயமா என்னைய சாப்பிட கூப்பிட்ற? அப்படி ஒன்றும் நான் செத்து போயிட மாட்டேம்மா. என்னடி நீ? நான் ஒன்று சொன்னால் நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல சாப்பிடு. மத்தியானமும் கஞ்சி குடிக்காமல் அப்படி இருக்க ஆள் என்னமோ போல. இப்போவும் இப்படி இருந்தால் என்னடி இதெல்லாம்? எந்திரி முதல்ல வா. என் மக வராமல் என் பல்லில் பச்சை தண்ணி கூட படாதுமா. இனி பசிச்சிச்சுன்னா போய் சாஞ்சி ஊற்றி குடி. எனக்கு வேண்டாம். என் மவ எங்கே போனா என்னன்னே தெரியலை. நானே பக்குன்னு படுத்திருக்கேன். ஒன்றும் தூக்கமும் வரல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, மணியே 9க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமேவா என் மக வரப்போறா? சொல்லுமா. 5 மணி 6 மணி இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டில் வந்து உட்காந்துருப்பா. அப்படி விளையாடுறதுன்னா பிள்ளைய இங்கே வந்து விளையாடுங்க. என்னைக்குமா இந்த நேரத்துக்கெல்லாம் அவள் எங்காவது போயிருப்பா? இன்னைக்கு மட்டும் எங்கம்மா போனா? சொல்லுமா. அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போனேன். அப்போ போனதுலேருந்து என் பிள்ளை வரலன்னு நினைக்கிறேன். அருவி தானே கூப்பிட்றேன்னு சொல்லி போனா. அப்புறம் ஏன் வரலை? போய் அவங்க அம்மாட்ட கேட்டு அருவி வீட்டுக்கே வரலங்குது. நாச்சியம்மா வீட்டுக்கா என் மக அருவியை பார்க்க போயிருப்பா? அங்கேயெல்லாம் போக மாட்டாளேம்மா. பார்க்கறதுக்கவே வயிற்றுச்சலாக இருக்கே. இப்படியெல்லாம் புலம்பிட்டு படுத்திருக்கா. நான் என்ன ஒன்றுவே? எடி முத்தலகு, புலம்பாதடி. உன் மவ எங்கடி போப்பாரா உன்னைய விட்டுட்டு? அப்படியெல்லாம் போக மாட்டாடி. இல்லைம்மா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. என் பிள்ளை என்னையை விட்டுட்டு தான் போயிருச்சு போலன்னு நினைக்கிறேன். விட்டுட்டு எங்கே போகிறா? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டா. சும்மா கூறு கட்டுத்தனமாக கண்டபடி ஏதாவது பேசிக்கிட்டு படுத்திருப்பா. முடியாமல் வந்துச்சா என்ன செய்கிறது? சொல்லு பேச்ச கேளுடி. எந்திரி முதல்ல. பார்த்தேன் ஏதாவது என் புருஷனும் என்னைய பிடிக்காம என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. இந்தவாறு நான் பெத்த மக, இவ்வளவு நாளாக ஆசையாக வளர்த்த பிள்ளை, அதுவும் என்னைய பிடிக்கல போல. விட்டுட்டு எங்கே போச்சுன்னு தெரியலை. ஏம்மா, அவள் துணிமணியெல்லாம் வந்தோன்னு பார்த்தேம்மா. ஒன்றும் கூட இல்லைம்மா. நம்ம விட்டு பழைய பெட்டி ஒன்று இருக்குல்ல, அந்த பெட்டியையும் பார்த்தேம்மா. பெட்டியும் இல்லை தெரியுமா? அந்த பெட்டியில் அவள் துணியெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு எங்கோ போயிட்டாம்மா. அது மட்டும் தெரியும் எனக்கு. உனக்கு தெரியுமா தெரிலையான்னு தெரில. நீ வேணா போய் பாரு. பெட்டியும் இல்லை, அவள் துணியும் இல்லை. ஏண்டி நீ வேற சும்மா ஏதாவது வளரிக்கிட்டே எட. சும்மா நினச்சிக்க. அவள் எங்கே போயிருப்பா பாரு. ஈராகிட்டு. அம்மா, ஐயோ இப்படி இல்லை வளரிட்டடக்கா. வந்தோன்னு துணியெல்லாம் போய் பார்த்துருக்குறா. ஐயோ, இவளை நான் என்னம்மா சாப்பிட வச்சு ஆளை பார்த்துக்க போகிறேன்? இவள் சாப்பிடாம தான் மயக்கம் வருமே. அது வேற எனக்கு பயமாக இருக்குது. நான் 2 நாளைக்கு திங்காம இருந்தாலும் நான் வாட்டுக்கு இருப்பேன். இவள் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் என்னமோ போலாகி மயக்கம் வந்துடும். என்ன ஒன்று போகிறேன் இவளை வச்சுக்கிட்டு? அது வேற போகிறது. எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கப்பத்தான்னு சொல்லிட்டு போகுது. இப்படி விவரம் இருக்குல்ல. உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியதானே. என்னத்துக்கு போகணும் வீட்டை விட்டு?
ஷூ கடவுளே, ஏன் தான் அப்படி சோதனைக்கு மேலே சோதனை தாரியோ தெரியல. அம்மா சொல்லுமா. கேட்குது. அருவி, என்னம்மா பண்ணுற? சாப்பிட்டாச்சா? சமையல் பண்ணது யாரும்மா? நான் பண்ணலம்மா, மல்லிகாக்கா தான் பண்ணாங்க. இட்லி சுட்டாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு தான் வந்து தூங்கலான்னு வந்தேம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களாம்மா? நான் உன்கிட்ட எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன், நீயும் சமையல் பண்ணுமா, அவங்க பண்ணுறாங்கன்னே இருக்கக்கூடாது. நாளை பின்ன ஒன்றுமே வேலை பார்க்கலன்னு உன்னோட மாமியார் சொல்லணும்னு அடிக்கடி அம்மா சொல்கிறேல்ல, கேட்க மாட்டியா? ஏதாவது பண்ணுடின்னு தானே உன்னை சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படி பண்ணுற? இல்லைம்மா, நல்லா வரலன்னா பாவம் எல்லாரும் எப்படிம்மா சாப்பிடுவாங்க? அதனால தான் நான் பண்ணுறதில்ல. மல்லிகாக்காவே செய்வாங்க. கூட மாட ஏதாவது காய் எறிகிறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கொடுப்பேம்மா. நீ என்னம்மா சமைச்ச? நான் பழைய மாவு இருந்ததா தோசை சுட்டு சாப்பிட்டேம்மா. ஓ அப்படியா, சரிம்மா. கேட்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பார்த்துக்க. எடி ஒன்றும் இல்லை, அன்பு இருக்கால்ல, அவளை எதுவும் இன்னைக்கு பாத்தியா? எங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அவளை பார்க்குறதே அறுதா போச்சு. வீட்டை விட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல, அவளும் வாரதில்ல, ஃபோன் கூட பண்ணுறதில்ல. ஏம்மா கேட்குற? அன்பு தாங்க வந்தாளா நம்ம வீட்டுக்கு? இல்லடி, அவெல்லாம் ஒன்றும் வரல. ஆமாம், அவளை காணுமா? அவங்க அம்மா அப்போ தேடிட்டு வந்துச்சு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், அதான் தேடிட்டு வந்துச்சா. எங்கே போயிருக்க போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா? எங்கே போயிருக்க போகிறாங்க? தான் எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பா பிள்ளைய கூட சேர்ந்துட்டு. அவள் தான் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருப்பாளேம்மா, அதனால பிள்ளைய கூட ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாம்மா. ஓ சரிம்மா, அதான் தேடிட்டு வந்துச்சு. நீ இது பார்த்தியா என்னன்னு கேட்க வந்தேன். ஒன்னி பார்க்க தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாலாம். அதுக்கப்புறம் ஆளே வீட்டுக்கு வரல அப்படின்னுச்சு முத்தழகு. அது அம்மா உன்கிட்ட கேட்கலான்னு பண்ணினேன், ஞாபகம் வந்துச்சு. சரிம்மா நீ தூங்கு, நான் வைக்குவேன். சரிம்மா, சரி வைங்க. என்னங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அம்மா பேசுனாங்களா, அதான் அப்படியே பேசிட்டு இருந்தேன். என்ன பண்றாங்க? பக்கத்துல இருந்துட்டு என்னடி பார்க்க வரலன்னு சொல்றாங்களா? இல்ல அதை பத்தி பேசல. அன்பு இருக்கால, அவ என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு மதியானம் வந்தாலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகலையா. அதான் அவங்க அம்மா தேடி வந்தாங்கடி, நீ இது பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்க்கவே இல்லையம்மான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? உங்களை பார்க்க வரேன்ட்டு வந்துட்டு வீட்டுக்கே போகலையா? ஆமாம், அம்மா இப்போ சொன்னாங்க பார்க்க வந்தேன்னு வந்தாலாம். ஆனால் என்னையும் பார்க்க வரல. அவங்க வீட்டுக்கு இன்னும் காணுமாங்க. அவங்க அம்மா தேடிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டாங்களாம், இது மாதிரி அன்பு வந்தாளா அப்படின்னு. அதான் அம்மா ஃபோன் பண்ணி, உன்னை பார்க்க எதுவும் வந்தாளாடி, முத்தழகு வந்து கேட்குது, இன்னும் அவள் வீட்டுக்கே போகலையா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா கேட்டுச்சு. நான் சொன்னேன், அம்மா என்னையெல்லாம் அவள் பார்க்கவே வரலையேம்மான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? அன்பு வீட்டுக்கு போகலையா? இப்ப அன்புவை காணுமாவா? இங்க என்னடான்னா கௌதம காணுங்கிறாங்க, அங்க என்னடான்னா அன்புவை காணுங்கிறாங்க. ஷூ, எனக்கு ஏதோ புரியலையே. என்ன சொல்றீங்க? ஆமால, கௌதமே காணும். கௌதம் அது முல்லையக்கா துணியெல்லாம் அள்ளி போட்டு கிளம்பு வீட்டை விட்டுன்னு சொல்லவும் எங்காவது போயிருப்பான்னு நினைக்கலாம். அங்கே அன்புவை காணும் அப்படின்னா அன்பு ஒரு நாள் அந்த டைமுக்கு எங்கேயும் போகவும் மாட்டா, கரெக்டாக வீட்டில் தான் இருப்பா ஈவினிங் போல். இன்னும் காணும் அப்படின்னா எனக்கே ஒன்றுமே புரியலையே. ஏங்க உங்களுக்கு என்ன தோணுது இதிலிருந்து? உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏதோ இதுல கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு நம்ம அப்படியே முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? தப்பா? எனக்கு ஒன்றும் புரியலங்க. அன்புவையும் காணும் கௌதமையும் காணும்னா எப்படிங்க? எதுவும் ரெண்டு பேரும்னா என்ன சொல்ல வர்றீங்க? ரெண்டு பேரும்னா இல்லை, ரெண்டு பேரும் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களோ, வேறு எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு போயிட்டாங்களோ. ஏங்க அப்படி எதுவும் இருக்கலாமா? ஐயோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாதுங்க. கௌதம் அப்படிப்பட்ட பையன் இல்லதான், எனக்கு தெரியும். இருக்கலாம், ஆனா எல்லாரோட சம்மதத்தோடய அவங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. யாருமே சம்மதம் சொல்லாம அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ பேர் திட்டுவாங்க, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அது அப்படி நடக்கிற கல்யாணம் நல்லாவாங்க இருக்கும். எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்தால் தானேங்க நல்லா இருக்கும். அதை நான் சொல்ல வரேங்க. ஆனா அப்படி மட்டும் இருக்கவே கூடாதுங்க. நீங்க வேறங்க, இருக்குதான் இருக்கட்டும். இப்ப என்ன அதுல? எப்படியும் உங்க அண்ணி ஒத்துக்கவே மாட்டாங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க. முல்லையக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை விட உங்க அம்மா
அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அன்பு வீட்டில் மட்டும் அவங்க அம்மா எப்படிங்க, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்படி இருக்கும்போது அன்பும் கௌதமும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அதை பண்ணிக்கட்டுங்க. இதுக்கு தடையா நம்ம இருக்க வேணாமே. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஷியோ, அப்படியெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆனாலும் ஓகேங்க. எனக்கு என்னமோ அப்படி நடக்கணும்னு தான் தோணுது. பார்ப்போம். எனக்கு என்னமோ 2 பேரையும் காணுங்கிற பட்சத்தில் இருக்கலாமோ? எஸ்கேப்போ 2 பேரும். நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. யாருமே கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பண்ணாதான். அதனால தான் என் அண்ணன் பையன் அன்புவை கூட்டிட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். சரி சரி, பார்ப்போம். எப்படியும் மேரேஜ் நடந்த நியூஸ் வர்றதா என்ன? நானும் அதை தாங்க சொல்கிறேன். மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கட்டும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. அவங்களா கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருக்கட்டுமே. ம், சரிங்க. சரி, தூங்கலாமா? ஆ, அன்புவும் கௌதமும் நல்லபடியாக சேஃப்டியாக எங்காவது ஒரு பிளேஸில் இருந்தால் ஓகே. பயமாக இருக்காது வேற. சேஃப்டியாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டா கூட நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாவ. நம்ம என்ன அவிய லவ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண தானே இருக்கும். சொல்லுவாங்க சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பா எப்படியாவது நியூஸ் வரத்தானே போகுது. ம், ஆமாங்க, பார்ப்போம்.